Hi viewers, welcome to TAMIL360 TV. வீட்ல இருக்கிற எந்தெந்த பொருளை hand sanitizer யூஸ் பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். sanitizer கிடைக்கலையா கவலைய விடுங்க. இயற்கையான பொருளை வச்சு sanitizer வீட்லயே ரெடி பண்ணிரலாம். மஞ்சள் ஒரு இயற்கையான கிருமிநாசினி. மஞ்சள் எப்பேற்பட்ட பாக்டீரியா தொற்றுகளையும் அழிச்சிரும். அதோட நம்ம உடம்புக்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ மஞ்சளை சானிடைசருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணியில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை கலந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேப்பிலையும் இயற்கையான கிருமி நாசினிங்கிறதுனால தாராளமாக ஹேண்ட் சானிடைசராக யூஸ் பண்ணலாம். நம்ம கைகளில் இருக்கிற தூசி, அழுக்கு, வைரஸ் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு பக்கெட் தண்ணியில் 10 வேப்பிலையை போட்டு வச்சிடணும். இது ஒரு 5லேருந்து 7 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை ஹேண்ட் சானிடைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து படிகாரம் அப்படின்னா ஒரு உப்பு படிமம் தான். நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் விரட்டி அடிக்க இந்த படிகாரத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னா படிகாரத்தை அரைச்சு தூளாக்கி வச்சுக்கணும். 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இதுல 1 டீஸ்பூன் படிகாரத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதையும் இதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நம்ம ஹேண்ட் சானிடைசரை யூஸ் பண்ணலாம். அடுத்து திருநீற்று பச்சிலை மூலிகை மிகுந்த ஒரு பொருள் தான். அதோட அதிகமான வாசனையும் கொடுக்கும். வைரஸ் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஒரு கைப்பிடி திருநீற்று பச்சிலை எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ஹேண்ட் சானிடைசர் ரெடி. அடுத்து கற்றாழை இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷன் தான். கற்றாழை ஜெல் கூட கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் கலந்து அரைச்சிக்கணும். அவ்வளோதான், ஆலிவேரா ஹேண்ட் சானிடைசர் ரெடி. இதையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி நம்ம ஹேண்ட் சானிடைசராக யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன 5 நேச்சுரல் ஹேண்ட் சானிடைசரையும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க தெரியாமல் வாயில் வச்சுட்டாலும் கூட எந்த பக்க விளைவும் வராது. இந்த 5 ஹேண்ட் சானிடைசரில் எதை யூஸ் பண்ணாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணும். வெளியில் போகிறவங்க பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். இந்த இயற்கையான ஹேண்ட் சானிடைசரை செஞ்சு ஸ்டோர் பண்ண வேண்டாம். டெய்லி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுங்க. எப்பேற்பட்ட வைரஸ் தொற்றுகளும் நம்மள நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.